தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்த தேர்தல் வாக்குறுதியின்படி விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் முனாஃப், விவரங்களை பதிவு செய்யலாம். விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. 5 ஏக்கர் வரை நிலம் வைத்திருக்கும் விவசாயிகளின் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி வருகின்றனர் விவசாயிகள். விவசாயிகளின் கூட்டுறவு பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருவதை பார்த்து வருகிறோம். சென்னை எழும்பூரில் விவசாயிகளின் பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் முனாஃப் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் முனாஃப், விவரங்களை பதிவு செய்யலாம். சென்னை எழும்பூரில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விவசாயிகள் பேரணியாக நடந்து செல்கின்றனர். கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரிக்கை விடுத்து இந்த பேரணி மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்றதற்கு முன்பாக தேர்தலில் வாக்குறுதி அளித்தபடி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தமிழக வெற்றிக் கழக அரசை கண்டித்து அந்த முழக்கங்களை இட்டு போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக புதிய அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு விவசாயிகளுக்கு முழுமையான அந்த பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி இந்த பேரணியும் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்று வருகிறது. கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரிக்கை விடுத்தும் தேர்தல் வாக்குறுதி அளித்தபடி பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாததை கண்டித்தும் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அரசுக்கு கண்டன முழக்கமிட்டு போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை எழும்பூரில் சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த பேரணி நடைபெற்று அதன் பிறகு போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.